ஒன்று சேர்த்துள்ளார். அவருடைய ரூ சந்தோஷப்படுகிறது. நாம் ஒன்று சேர்ந்து அவர்களை பற்றி பேசுகிறோம். அவர்கள் செயலாற்றிய அந்த பணிகளை பற்றி நாம் பேசுவதன் காரணத்தினால் அவருடைய ரூ சந்தோஷப்படுகிறது. பொதுவாக நல்லடியார்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் சரி, யார் யார் என்ன செய்யறா என்பதை பார்க்கக்கூடியவர்கள், சோதிக்கக்கூடியவர்கள். அதிலும் குறிப்பாக நபியுடைய பரம்பரையில வந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். அவர்கள் என்னுடைய ஷேக் நாயகம் அவர்களுக்கு முன்னால் என்ன சருகுதலில் விழுந்தாலும் சரி, அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள். ரசூல் நபியுடைய பரம்பரை, நபியுடைய ரத்தம் அவர்களை ஓடுகிறது. அதனால கூப்பிட்டு சத்தப்படவே மாட்டாங்க. இருந்தாலும் அதை விஷயம் என்னன்னு சொல்ல போனா, அவர்களை கொண்டுதான் மிஸ்கீனுக்கும் எல்லா வகையான ஏழ்மகள் மதரசாவுடைய ஏழ்மகள் கிடைப்பதற்கு ஒரு காரணமாகவும் எல்லாம் ஏற்பாடு செய்தார். அவருடைய பிரியத்தினால் எந்த பாடமாக இருந்தாலும் சரி விளங்க வைக்காம நகரவே மாட்டாங்க. மற்ற மாணவர்கள்லாம் வேகமா ஒதுக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அவருடைய கலாம் விளங்குவதை, அவருடைய பேச்சை விளங்குவதில் சிரமமாக இருந்தாலும் சிறு வயதிலேயே அவருடைய பேச்சு வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா தந்தார். பொதுவாக நபிமார்களும் சரி, அவருடைய குடும்பத்தார்கள் உடையவர்களுடைய பேச்சுகளை சீக்கிரம் வளைக்க முடியாது. சாதாரண ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்லிச்சு, இன்னா லம் நஃப்கஹு கஸீரன் மிம்மா தகூலூன். நீங்க சொல்றது அதே அநேக விஷயங்கள் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதுபோலதான் என்னோட ஓதக்கூடிய மாணவர்கள் சொல்லுவாங்க, அது பாடத்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அல்லாஹ் தஆலா அவர்கள் மிஸ்கின் மேல வைத்த பிரியத்தினால் அதை வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்தார். அவர்கள் பஹராக கடலாக இருந்தார்கள். எல்லா வகையான சலாஹியத்தும் தகுதியும் கொடுக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாம தரீகத்துல, இந்த தரீகத்து என்ற கடல்ல குதித்தவர்கள், ஆரம்பத்துல முங்கியவர்கள், நம்ம சர்க்காரா முடிச்சு தூக்கி விட்டாங்க, ரொம்ப முங்கி போயிடுவாங்க. பயத்து வாங்கின புதுசு என்னுடைய அண்ணன் பெரிய ஹஜாதா சொல்லுவாங்க, மஜ்ரூப் ஆயிட்டாங்க இப்ராஹிம் ஹஜரத்து. சர்க்கார்ட்ட பயத்து வாங்கின பிறகு பெரிய சிக்கர் ஃபிக்கர் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. சர்க்காரா சத்தம் விட்டு நகர்த்தினாங்க. குடும்பம் ஒருத்தரம் எல்லாம் பார்த்தாங்க, புள்ள குட்டியோட பார்த்தாங்க. இதுலயே முங்கனா எப்படி? அப்போதான் அந்த நிலையில தான் ஷேഖை பத்தி, ஷேഖுடைய அஸ்மாக்களை, அழகிய திருநாமங்களை 99 எழுதினார். இப்ராஹிம் ஹஜரத் ரலியல்லாஹு அன்ஹு சர்க்கார் அதை கபூல் செஞ்சுக்கிட்டாங்க. எல்லாவா செய்த ஏற்பாடு. பிற்காலத்துல 93ல மிஸ்கின் போய் சேரும் போது, அப்ப மனாமிலே கண்டேன் ஹஜரத் எழுதிய அந்த 99 பெயர்களும் சோழபதியில பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு தோட்டத்துல, சோழபதியில ஒரு தோட்டத்துல பதிக்கப்பட்டிருக்கு. எவ்வாறு ஊட்டி கொடைக்கானல் சென்றாங்க, ஒவ்வொரு பூவாக, ஒவ்வொரு பூக்கும் ஒரு இடத்த வச்சு
ஸ்கொயரா வச்சு அந்த பூச்செடிகளை வளர்ப்பானோ, அதை சுத்தி பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க. அதே போல பூமியில 99 பேர்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதை சுத்தி பூ ஜோலிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதை ஒண்ணுன்னா பார்த்துக்கிட்டே வரும். இந்த விஷயத்தை என்னுடைய ஷேக் நாயகத்திடம் தெரிவித்த பிறகு, இதை யார்ட்டையும் சொல்லாத, அப்ப யார்ட்டையும் சொல்லாதட்டாங்க. அவருடைய மறைவுக்கு பிறகுதான் சொல்றேன். அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுக்கிட்டான். இந்த அஸ்மால் ஹுஸ்னா நம்ம ஷேக் நாயகத்துடைய அழகிய பெயர்களை தான் மதரசா ஜாமியா நூறுநூறு மூலமாக வெளியிடப்பட்டு அதற்கு பேரை போட்டு, இருந்தாலும் அவர்கள் ஆஷிக ரசூலாக இருந்தாங்க. அதே போல ஷேக் மேலும் கடுமையான இஷ்குடையவர்களாக இருந்தாங்க. அதுக்கு அவர்கள் சொன்னதை போல தரீக்கத்தின் பக்கம் மக்களை வாயால சொல்லி யாரையும் கூட்டதா பார்த்ததே இல்லைங்கிற உண்மையான செய்தி தான். தப்லீக் இருக்க, தப்லீக்னா மார்க்கத்தை எத்தி வைக்குதல், அல்லாஹின் பக்கம் அழைக்குதல், தாவத் இலல்லாஹ். இத நாவால மட்டும் செய்யணும் என்பதாக சில பேர் சொல்றாங்க. நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத் அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த வேலையை, தப்லீகுடைய வேலையை 3 விதமாக செய்தாங்க. ஒன்று, நாவால் அநேக மக்களுக்கு நாவால் அழைத்தார்கள். இரண்டாவது, செயலால் அழைத்தார்கள், அழைத்தார்கள். செயல்பாட்டில் கொண்டு வந்து மக்கள் அழைச்சாங்க. அவங்க செயலை பார்த்து பல பேர் இஸ்லாத்தை தழுகலாம், இஸ்லாத்துல நுழைஞ்சாங்க. மூன்றாவது, ஹாலால் மாத்தினார், தப்லீக் செய்தார். தன் நிலையால் கற்ற பாடத்தை தண்ணீர் அனுபவித்து பிறரை தன் பக்கம் இழுக்கக்கூடியவர். நபியவர்கள் 3 வகையான தப்லீகை செய்தார்கள். தப்லீக் ஃபஅலி, தப்லீக் கௌலி, தப்லீக் ஹாலி. அதுபோலதான் ஹதரத் அவர்கள் உஸ்தாத் பெருந்தகை அவர்கள் ஹாலாலும் தப்லீக் செய்ததினால் தான் அல்லாஹ் தஆலா தரீகத்துடைய வாடையை இதுவரையிலும் அல்லாஹ் தஆலா ஜொலிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய பிற பிள்ளைகளிலே, அவருடைய சாந்தானிலே, இன்னும் கியாமத் வரையிலும் அல்லாஹ் தஆலா அதை நிரந்தரமாக ஆக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல நாமும் அல்லாஹ் விட்டுட்டு நாமும் எதையும் சாதிச்சிடலாம் என்ற மனநிலைக்கு நாம வந்துட்டோம். இந்த உலக அலங்காரங்கள் அப்படி நம்மளை ஆக்கிருச்சு. எல்லாம் தேவையில்லை, இதை கொண்டு சாதிக்கலாம், அதை கொண்டு சாதிக்கலாம் என்பதாக ஒரு காலம் முடியாது. அல்லாஹ் விட்டு நாமும் எதையும் சாதிக்கவே முடியாது. திறந்த கண்ணை மூட முடியாது, மூடின கண்ணை திறக்க முடியாது. தூக்குன கையை கீழே போட முடியாது, கீழே போட்ட கையை தூக்க முடியாது. அந்த அளவு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கப்ஸால அல்லாஹ் வச்சிருக்கோம். ஆகவே அல்லாஹை ஒதுக்கியும் வாழ முடியாது, அல்லாஹ் ஒதுக்கியும் வாழ முடியாது. ஒரு கல்யாண நிகழ்ச்சி யாராவது ஒரு ஆளை விட்டுட்டு நம்ம மறந்து செஞ்சிடணும், அல்லது வேணும் என்றே வெறுப்பை விட்டுட்டு செஞ்சிடும். அது போல அல்லாஹ் விட்டுட்டு செய்ய முடியுமா? காரியமே நடக்காது. அல்லாஹ் ஒதுக்கவும் முடியாது, அல்லாஹ் விட்டு தூரமாகவும் முடியாது, அல்லாஹ் விட்டு அல்லாஹ் ஒதுக்கவும் முடியாது. ஒதுக்க நாம காரியங்கள் நடைபெறாது, வெற்றி பெறாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் மேல முஹப்பத்தை உண்டாக்கக்கூடியது தான் தரீகத், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப சர்க்கார் சொல்லுவாங்க, இந்த மாயம் இந்திரம் கிடையாது. அல்லாஹுக்கும் உனக்கும் மத்தியில் உண்டான கனெக்ஷனை வெளிப்படுத்தக்கூடியதான் தரீகத். அவன் வெளிப்படுத்திக்கணும். நம்ம வீட்டுக்கு ஒரு 5 விருந்தாளி வந்தாங்க, எல்லாத்தையும் கவனிச்சோம். 4 பேரை கவனிச்சோம், ஒரு பேரை கவனிக்கல. அவர் வருத்தப்பட்டு போவார். எல்லாத்தையும் பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் சாயா கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் சாயா கொடுக்கல. எல்லாத்துக்கும் தண்ணீர் மட்டும் கொடுத்தாங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல, வருத்தப்படுவார். அது போல அல்லாஹ் ரப்பல் ஜலால் ஞாபகப்படுத்துறான், நீ ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, காட்டுக்கு போனாலும் சரி, நீ என்ன விட்டுட்டு போலாம் நீ நினைச்சு பார்க்காத. நீ 3 பேர் இருந்தா 4வதா நான் இருக்கேன்ட்டேன், 4 பேர் இருந்தா 5வதா நான் இருக்கேன்ட்டேன், 5 பேர் இருந்தா 6வதா நான் இருக்கேன்னு சொல்லிட்டான். ஆகவே அல்லாஹ் கூடவே வரான். கூட இருக்கிற அல்லாஹ்வை நாம கவனிக்காம விட்டா அல்லாஹ் எவ்வளவு வருத்தப்படுவான், எவ்வளவு கோபப்படுவான்.
அந்த கூட இருக்கக்கூடிய அல்லாஹ்வை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கக்கூடியதுதான் தரீகத், வேற ஒன்றும் கிடையாது. இது இல்லாவிட்டால் நாம செய்யக்கூடிய எந்த கிரியைகளும் சரி, எந்த அமல்களும் சரி, அல்லாஹ்வுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஆகாது. ஒரு மனுஷன் மனைவி விட்டு தூரமா இருந்து மனைவிக்காண்டி புருஷன் அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொன்னான். அமெரிக்கால இருக்கான் புருஷன், மனைவி இந்தியால இருக்கா, புருஷன் சொல்றான் மனைவிக்காண்டி 1 கிலோ கறி வாங்கியிருக்கேன், மனைவிக்காண்டி ஒரு கேக் வாங்கியிருக்கேன், குலாப்ஜாம் வாங்கியிருக்கேன், பிரியாணி வாங்கியிருக்கேன். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீ எட்ட இருந்து எந்த உபகாரம் செஞ்சாலும் அது பேஃபாயிதா. கிட்டே இருந்து செஞ்சாதான் அது ஃபாயிதா, அருகாமையில் இருந்து செஞ்சாதான் ஃபாயிதா. அது போல தாங்க எல்லா வீட்டும் தூரமா இருந்து என்ன செஞ்சாலும் பேஃபாயிதா. அதனால்தான் அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் யாரை கபூல் செய்யறான்? தக்வாதாரிகள். தக்வாதாரிகள் சொன்னாலே இறை நெருக்கத்தை பெற்றவர். தரீகத்துடைய தக்வா செஞ்சா பொறுப்புடைய படித்தரங்கள் கிடைக்கும், ஹகீகத்துடைய தக்வா செஞ்சா பொறுப்பு கிடைக்கும். தக்வாதாரிகள் சொன்னாவே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர். இப்ப நெருக்கத்துல இருந்து செஞ்சாதான் நாம அல்லாஹ்வுடைய சமூகத்துல மக்பூல் ஆகும். அல்லாஹ் காபில் ஆகுவான், காபில மகள் நாம மக்பூல் ஆகும். ஆகவே நாமோ இந்த கனெக்ஷனை, இந்த ரகசியத்தை விலக்கி தரக்கூடியதுதான் தரீகத். இது இல்லாம நாம என்னதான் செஞ்சாலும் சரி, எல்லாமே நமக்கு ஒரு சடங்காக பார்ப்போம். அதை அனுபவித்தவர்கள் சூஃபி ஷாஹிபுல்லா நவ்வரல்லாஹு மர்கதஹு, உலகமாகவும் பாத்தினாகவும் அனுபவித்தவர்கள், அதை ருசித்தவர்கள். அதனால்தான் அவ்வளவு தரீகத் மேல பற்றவர்களுக்கு அவர்கள் எல்லா வகையான கிதாபுகளிலும் மாகிறவர்கள். இது இந்த கிதாப் தெரியாது, கிதாப் தெரியும் சொல்லவே மாட்டாங்க. எல்லா கதாவும் அவர்களுக்கு சரளமா வரும். பொதுவா எல்லாத்தையும் ஓதுறவங்க இந்த தரீகத்தை சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டவங்க, எல்லாத்தையும் ஓதுறவங்க இந்த தரீகத்தை சீக்கிரமா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த தரீகத்துல ஆலிம் ஷாக்கள் இல்லப்பா. ஆனால் அவர்கள் அதிகமாக ஓதி இருந்தாலும் சரி, இந்த தரீகத்தை உள்வாங்கியவர்கள், ஹக் எது பாத்தில் என்பதாக பிரித்தவர்கள். ஆகவே அவர்களே இந்த அளவு இந்த தரீகத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருந்தா கடுமையான இழப்பு அவர்களுக்கு. அதை இழைக்க பஸ் விட்டு இறங்கி சர்க்காரை பார்க்க வருவாங்க. எவ்வளவு கஷ்டம். சைஃபுதீன் மௌலானா சொன்ன மாதிரி சாய்குடிக்கு வரவே முடியாது, அதுக்காக பஸ் கிடைக்காது. அவ்வளவு கஷ்டத்திலையும் அழைச்சிட்டு வருவாங்க. அடுத்தவர்களுடைய பீவி அழைச்சிட்டு வருவாங்க, 2 நாள் தங்க வைப்பாங்க, சர்க்காருடைய சுகப்பத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் நாம கண்கூடா பார்த்திருக்கோம். இப்ப சொத்தாட்ட எஜமான்ட்ட அதமாக அவ்வளவு மரியாதையா நடந்துப்பாங்க. இப்ப எதை பெற்றிருப்பார்கள் அவர்கள்? என்ன காரணத்தாலும் அவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றாங்க. ஒரு ஊருக்கு ஒரு தடவை கஷ்டப்பட்டு போனா மறுதடவை போறதுக்கு நமக்கு ஒரு சிரமமா இருக்கு. மேனேஜ்லயும் பாக்குறோம். ஒரு வருஷத்துக்கு 5 தடவை 6 தடவை வருவாங்க, 10 தடவை வருவாங்க, மாசம் 1 தடவை வருவாங்க கடைசியிலாம். எதை அனுபவித்திருந்தால் அவர்கள் நமது ஷேக் நாயகத்தை சுற்றுவதற்காக அவர்கள் அடிக்கடி வருகை தந்திருப்பார்கள். யோசிக்க வேண்டும். ஆகவே அவர்கள் அனுபவித்த இன்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்-ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மாலிகி யௌமிddin. غير المغضوب عليهم ولا الضالين. ولم يولد قل هو الله أحد. من شر ما خلق، من شر غاسق إذا وقب، لا إله إلا الله.
اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم وصل صواب ما قرأناه من كلامك العزيز وروح سيدنا شفينا حبيبنا قرة أعيننا صلى الله عليه وسلم. ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين. ثم إلى أرواح شيوخنا من شيوخ القادرية التشتية نقشبندية سهروردية قبرية ويسرية نورية رضوان الله تعالى عليهم أجمعين. ثم خصوصا إلى روح شيخنا ومرشدنا ومربينا نور الله بركته. ثم خصوصا إلى روح أستاذنا وربنا حضرت قبلة إبراهيم حضرت صوفي شاق قبلة نور الله مرقده. ثم خصوصا إلى روح بشير شاق قبلة نور الله مرقده. ثم إلى أرواح من ماتوا في طريقتنا إلى يومنا هذا. اللهم انفعنا بعلومهم وفيوزهم وأسرارهم وبركاتهم. اللهم اغفرهم وارحمهم وعافهم وعاف عنهم وأكرم نزلهم يا أكرم الأكرمين. اللهم اجمع بيننا وبينهم في دار القرار. اللهم اجعلنا ممن نصر دين محمد صلى الله عليه وسلم، ولا تجعلنا ممن خذل دين محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء لجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك بحرمة الأولياء بحرمة الأنبياء خصوصا بحرمة شيخنا رضي الله عنه خصوصا بحرمة هذا الولي الكريم صوفي شاه رضي الله تعالى عنه الشيخ عبد القادر رضي الله تعالى عنه، أن تقضي حوائجنا حاجات الدنيا والآخرة، وأن تقضي ديوننا ديون الدنيا والآخرة، وأن تيسر أمورنا أمور الدنيا والآخرة، وأن تشفي أمراضنا أمراض الدنيا والآخرة، وأن تزكي نفوسنا، وأن تصفي قلوبنا، وأن تجلي أرواحنا، وأن تخلي أسرارنا، وأن تملأ في قلوبنا نورا يا أرحم الراحمين. اللهم إنا نسألك التقى والنقى والعفاف والغنى يا أرحم الراحمين. ربي إني ما أنزلت إلي من خير فقير، وإذ أمورنا إلى الله إن الله بصير بالعباد. صلى الله على النبي عليه وسلم وسلم قصيرا. الحمد لله رب العالمين. صلى الله